Hi guys, I'm Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு எல்லா மார்க்கெட்ஸும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் 270 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54 பாயிண்ட்ஸ் அப்பில் பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை எப்படி ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கு, அப்புறம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு சிங்கப்பூர் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சார்ட் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் 1 days டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்னவா இருக்குது அப்படின்னா, மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்சைட் கேண்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்படியே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, இப்படியே மார்க்கெட்டில் 6 days இருக்குது. 6 daysல இப்படியே இந்த மாதிரியே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மந்த்லி வேஸ்ட்டில் சிங்கப்பூர் நிஃப்டி பார்க்கும்போது. அதே மாதிரி டே சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா, டே சார்ட்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல சைட்வேஸ் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது பிரச்சனை பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைம் லோயர் லோ தான் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோவில் உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம மார்க்கெட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹை. ஓகேங்களா? ப்ராப்பராக தான் உங்களுக்கு இதில் நம்ம 4 hours மாத்திரம் 4 hours நம்மளுக்கு ஏதாச்சும் டைரக்ஷன் கிடைக்குதான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல எந்த டைரக்ஷனும் நம்மளுக்கு தெரியல சொல்லப்போனால். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஜோனில் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னு மட்டும்தான் இன்டிமேஷன் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிடில் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிடில் பாயிண்ட்டுங்கிறது இதுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மார்க்கெட் மேலே திரும்பி இருக்குது. இந்த இடங்கிறது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பி மறுபடியும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் போயிட்டு மார்க்கெட் டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் டாப் வரைக்கும் போயிருக்கு. இந்த டாப் வரைக்கும் ஈக்குவலாக போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுக்காமல் அப்படியே பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கியிருக்கு. அடுத்த சப்போர்ட் வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் கீழே இறங்கி மறுபடியும் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு மார்க்கெட். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன டைரக்ஷனில் மார்க்கெட் போயிட்டு இருக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 minutesல நம்ம பார்க்குறோம். 15 minutesல பார்த்தீங்கன்னா ஒரு லோ விற்கிது. ஓகேங்களா? இந்த லோக்கு ஈக்குவலாக இருக்கிறனால இந்த இடத்துல சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சைட்வேஸ் இந்த ஹை வரைக்கும் தான். ஏன்னா இங்கிருந்து இறங்கினது மார்க்கெட் இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல இறங்குறதுனால இது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஹையை மறுபடியும் இந்த லோவை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ இப்போ மார்க்கெட் லோயர் லோ போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோவை பிரேக் பண்ணுறனால இந்த இடத்துக்கு வரனால லோயர் லோ இந்த லோயர் லோ. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லோயரோட ஹை. அதே மாதிரி இந்த லோக்கு இது ஹை, இந்த லோக்கு இது லோயர் ஹை, இந்த லோக்கு
இந்த ஹையை பிரேக் பண்ணுறனால, இந்த லோயர் ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ணுறனால இந்த இடத்துல ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த லோக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைன் சார்ட்லேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இதான் ட்ரெண்ட் லைன் ட்ராப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் கீழே டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்தராக வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஹையர் ஹை போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த லோங்கிறது வரக்கூடாது. மார்க்கெட் இந்த ஹை பிரேக் பண்ணனால சின்ன ரீடெஸ்ட்மெண்ட் வரலாம், வந்துட்டு இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது மார்க்கெட் இன்சியலாக. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு இங்கே சப்போஸ் இந்த இடத்துலேருந்து திரும்புது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் வச்சுருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த டபுள் டாப்பை வந்து பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல திரும்புது அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 50% உங்களுக்கு ரெக்கவரி இருக்கலாம். அப்படி இல்லைனா 61%. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இந்த ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல டபுள் டாப்பை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த இடத்துல வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் போகிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டி பார்த்தோம்னா அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகே, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லியிலேருந்து வரலாம். நிஃப்டி ஃபியூச்சர் சேம் மெத்தட் தான் உங்களுக்கு. ஓகே, ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து லோயர் லோ வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நிஃப்டி லோயர் லோ வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக வந்து கீழே இறங்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ டே டைம் வந்து மந்த்லியில் இருக்கோ, இப்போ டே சார்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்சைட் பாரில் தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் ஜோனில் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த லோவை இந்த இடத்துல பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ஸ்விங்காக லோ வந்து போகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த லோவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கிறனால இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் ட்ரெண்டு வந்து சேஞ்சபிள் உங்களுக்கு ஆகலாம். மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் மார்க்கெட்டில் இந்த இடத்துல நடக்க போகுது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் சார்ட்டில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங். ஓகேங்களா, இந்த ஸ்விங்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்விங்க்கான இது உங்களுக்கு ஃபிபனாச்சி போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஸ்விங்க்கு வந்து ஃபிபனாச்சி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 hours வச்சுக்கலாம். அந்த கொஞ்சம் ஜூம் இன் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த 4 hours வச்சு இந்த விக்குக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஃபிபனாச்சி போட்டுக்கோங்க. ஈக்குவல் இது, அதே மாதிரி டாப் இது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் மாற்றிக்கோங்க. 1 hour டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் சார்ட்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த லெவல். ஓகேங்களா, இந்த ஹை வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்க்கு வந்து இப்போ கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு சின்ன கரெக்ஷன் போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி தான் மார்க்கெட்டு இங்கே எப்படி கரெக்ஷன் ஆகிருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா, இங்கே என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் கீழே இறங்கியிருக்கு இது பிரேக் பண்ணி. அப்போ இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒன்று அப்சைடில் பிரேக் அவுட் ஆகலாம். ஓகேங்களா, இந்த ஹை இந்த லோ. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஒன்று அப்சைடில்
பிரேக் அவுட் ஆகலாம். அப்படி இல்லை இதே மாதிரி லோயர் லோ பிரேக் அவுட் ஆகலாம் உங்களுக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்க்கு ஈக்குவலாக இருக்கிறனால, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்னா ஒரு 61 ஒரு 50 ரேஞ்சில் வந்து மேக்ஸிமம் வந்து திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல திரும்ப ஆகாத காரணம் வந்து ப்ரீவியஸாக லோயர் லோ வந்துட்டு இருக்கிறனால மார்க்கெட் இந்த லோ ஒரு லோயர் லோ, இந்த இடத்துல ஒரு லோயர் லோ வந்துருக்குன்னா இந்த லோக்கு ஈக்குவலாக சைஸ் வைஸ் வச்சுருக்கனால இந்த இடத்துல வந்து ஒரு 50% வந்து இந்த லோயர் லோ கீழே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை வந்து இங்கேருந்து கண்டினியூவேஷன் ஒரு 50 வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் ஏற்பட்டுட்டு இந்த இடத்துல இங்கேருந்து இந்த ஸ்விங்க்கு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபுல் புல் பேக் ஒரு 50 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் இருக்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ளே நம்ம இன்னத்தான விஷயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே இப்போ இருக்கிற மார்க்கெட்டு உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், அதே மாதிரி இந்த லோக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இப்படி தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு இடையில வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் கரண்ட்டாக இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, இந்த இடங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது 1 hour டைம் ஃப்ரேம்னால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 minutes சார்ட்டை நம்ம மாற்றிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 15 minutesல பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, சின்ன ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இந்த விகு நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணிடுறான் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. இந்த இடத்துல தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு, இந்த இடம் உங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு. இந்த இடம் போகும்போது சின்ன ஒரு புல் பேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு சின்ன ஒரு புல் பேக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 16,000 டச் பண்ணும்போது சின்ன ஒரு புல் பேக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 15 minutes சார்ட்டில் பார்க்குறதுனால இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஒரு 50% மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் உடனே உங்களுக்கு இந்த இடத்துல கேண்டில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்மேஷன் ஆறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நிஃப்டி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.